வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்பட் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷனோட இதை தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரேட் இதெல்லாமே போட்டிருக்காங்க. ரேட் என்னங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒயர்லெஸ் சார்ஜிங் கேஸோடு வருது. இது ஒயர்லெஸ் சார்ஜிங்காகவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு சைடு அவங்களோட லோகோ இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அதோட சீரியல் நம்பரு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர்பட் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஐஃபோனோட பாக்ஸை அப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது அழகாக மெதுவாக வெளியே வருது. அதுவே ஒரு ஃபினிஷிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமாக இருந்தது. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர்பட் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஏர்பட் ப்ரோ இருக்குது. அதோட கேஸ் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு, லைட் சார்ஜிங்கோடு கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா டேக் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கொஞ்சம் இது காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அது கெலிஃபோர்னியா யூஎஸ்ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஒரு ஹெடன் பட்டனும் இருக்குது. அதெல்லாம் நான் அப்படியே லைனாக காட்டுறேன். இதை ஓப்பன் பண்ணோம்னா சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷன் லைட்டு கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலரில் எரிஞ்சது அப்படின்னா பேட்ரி இருக்குது. 20% மேலே இருக்குது. 20% மேலே வரும்போது கம்மியாகும்போது ரெட் கலரில் எரியுது. அதுக்கடுத்தது பாக்ஸுக்குள்ளே இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்கிறத மட்டும் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கு. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா சி டைப் டு லைட்டிங் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சி டைப்லேருந்து லைட்டிங் சார்ஜர் கொடுத்துருக்காங்க இருக்குது. நம்ம ஐஃபோன் சார்ஜர் லைட்டிங் கேபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்பட்ஸோட அந்த பட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பட்ஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். அது அவனுக்கு வேணும் அப்படின்னு கேட்டனால அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். ஆஸ் யூஸ்வலாக எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஓவராலாக இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன வந்தது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் வீடியோ ஷேக் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே வீடியோ எடுத்து நானே ஒரு கையில் பண்ணுறதுனால தான் அப்படி இருக்குது. இப்போ ஓவராலாக இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, பேர் பண்ணுறது எல்லாமே டோட்டலாக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது நகம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக எடுக்க முடியுது. ஆனால் 2 விரலில் எடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மற்றபடி இது எல்லாமே சூப்பராக இருக்குது. எதுவுமே மைனஸ்ன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்தையுமே நான் டோட்டலாக கம்பேர் பண்ணியே நான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஓவராலாக பாக்ஸ்குள்ளே வந்த ஐட்டம் இது தான். இதில் வந்து இந்த ஏர்பட்ஸ் மட்டும் ஒரு 4 சைஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ஐஃபோன் 7 இருக்குது. அந்த ஐஃபோன் 7 வந்து நம்ம ஏர்பட் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷனை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஓப்பன் அந்த ஏர்பட்ஸை எடுத்து போட்டு ஒரு 2 மீட்டர்ஸில் வச்சு கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு 2 மீட்டருக்குள்ளே வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணி இதை பேர் பண்ணுவோம். பேர் பண்ணி இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுங்கிறது டோட்டலாக A to Z எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத்து வந்து கனெக்ட் பண்ணுறோம். கீழே பார்த்திங்கன்னா ஏர்பட் ப்ரோ அப்படிங்கிறது வந்துருச்சு. நம்ம அந்த நேமை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் பண்ண உடனே டோட்டலாக அது பேர் ஆன உடனே என்னென்ன டீட்டெயில் காட்டுதுன்னு பாருங்கள். கேஸில் எத்தனை % சார்ஜ் இருக்குது, அப்புறம் ஏர்பட்ஸில் வந்து எத்தனை சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத 100% அப்படின்னு சொல்லி காட்டுது. இதை வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டு கண்டினியூஸாக நம்ம பார்க்க முடியும். அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒன்றை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ 2 விரலில் போடும்போது இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே மைனஸாக தெரியல. இதுவும் ஒரு பெரிய மைனஸ் கிடையாது. கொஞ்சம் எடுக்கும்போது வைக்கும்போது மட்டும் சிரமமாக இருக்குது. அது யூஸ் பண்ணும்போது அதுவும் நம்மளுக்கு பழகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை க்ளோஸ் பண்ண உடனே அது கன்டினியூ ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணும்போது பேர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு டைம் மட்டும் பேர் பண்ணும்போது இது இந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதோட கேப்பை ஓப்பன் பண்ணிட்டாவே இதில் கேஸில் எவ்வளோ பேட்ரி இருக்குது. நம்ம இப்போ நான் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஏர்பட்டை எடுக்கிறேன். எடுத்த உடனே அது தனியாக உங்களுக்கு 2 சார்ஜ் காட்டுறது வந்து 3 சார்ஜாக காட்டும். இப்போ வந்து ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து 100% சார்ஜில் இருக்குது. இன்னொன்று சார்ஜில் இல்லை, ஆனால் 100% இருக்குது. கேஸில் 70% இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இப்போ நான் லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுத்த உடனே சார்ஜிங் லோகோ பார்த்திங்கனாலே நல்லா தெரியும். ஷார்ப்பாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும். எல்லா ஆப்ஷன்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சூப்பர். இப்போ நான் ஒரு சைடில் இருக்கிறத எடுத்து போட்டு இதில் என்ன ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸாக என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது பார்த்திங்களா. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளஸ் வால்யூம் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கை வச்சு மேலே அப் பண்ணும்போது வால்யூம் அதிகமாகுது. மேலே கை வச்சு கீழே டவுன் பண்ணும்போது வால்யூம் கம்மியாகுது. இது வந்து யூனிக்காக ஐஃபோன்காரங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மற்றபடி எல்லாத்துலேயுமே கொண்டு வருவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கம்மி பண்ணுறதுக்கு.
லெஃப்ட் சைடாக இருந்தாலும் சரி ரைட் சைடாக இருந்தாலும் சரி மேலேருந்து கீழே வரைக்கும் கீழேருந்து மேலே வரைக்கும் தூக்குறோம் அப்படின்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து நம்ம புதுசாக இன்னும் 2 விஷயம் நாய்ஸ் கேன்சலேஷன் அதுக்கப்புறமா டிரான்ஸ்பெசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை அமுத்தி ஹோல்டு பண்ணும்போது அந்த மூடு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக A to Z எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. டிசைன்லேருந்து சவுண்ட் கிளாரிட்டிலேருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. காதில் ஃபிட் ஆகுறதுலேருந்து எல்லாமே அவ்வளோ அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணோடனே அங்கே ஓப்பன் ஆகுதா கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ காதில் எப்படி ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி வச்சும் போட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பட்டன்ஸ் வந்து மேலே வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்குது. காதில் பக்காவாக ஃபிட் ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம காதில் மாட்டியிருந்தோம் அப்படின்னா 10 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம காதில் இருக்கிறதே மறந்துடும். இந்த சைடில் கால் அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது கட் ஆகிறது இல்லை. என்கிட்ட ஆல்ரெடி 2 ஏர்பட் இருக்குது. நான் அதை கனெக்ட் பண்ணி இது காதில் ஃபிட்டாக இருக்கிறது ஆட்டும்போது இழுக்கவே இல்லை. நான் நிறைய டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஹெல்மெட் கூட யூஸ் பண்ணால் காதில் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை கழட்டி போட்டு நான் வேறு ஒரு ஏர்பட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அட்டன் பண்ணுறது ஆப்ஷன் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அது காதில் இப்படி வச்சுருக்கும்போது நம்ம கால் பேசிட்டு இருக்கும்போது நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கால் கட் ஆயிரும். இல்லைன்னா கால் ஹோல்ட் ஆயிரும். இல்லைன்னா ஸ்ரீ ஓப்பன் ஆகும். இல்லைன்னா கூகுள் அசிஸ்டண்ட் ஓப்பன் ஆயிடுது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. இதே மாதிரி தான் எல்லா மாடல்லையும் இந்த இடத்துல கொடுத்துருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி காதில் டச் பண்ணால் கூட ஏதாவது ஒரு கால் கட் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. ரெண்டாவது சார்ஜ் போடும்போது அந்த ஸ்பீக்கர் சொன்ன பார்த்தீங்களா சவுண்டு வரும் பாருங்க. இந்த மாதிரி சவுண்டு வர்றதும் வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. க்ரீன் கலர் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜு சுவிட்சை போட மறக்க மாட்டீங்க. இந்த சவுண்டு இந்த மாதிரி சவுண்டு வரும்போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சார்ஜ் ஏறுது அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டு நம்ம போயிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஓவராலாக இது தான் இருக்குது. கீழே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிடன் பட்டன் சொன்னோம் பார்த்தீங்களா அது இதுதான். இதை பண்ணும்போது நீங்கள் இதை ஓப்பன் பண்ணாமையே எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணும்போது முன்னாடி க்ரீன் கலர் லைட் எரிஞ்சுது அப்படின்னா 20% மேலே இருக்குது. இப்போ க்ரீன் கலரில் எரியுது. இப்போ அதை ஆஃப் ஆகட்டும். நான் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுற பாருங்க. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலரில் எரியுது. க்ரீன் கலரில் எரிஞ்சது அப்படின்னா கேஸில் வந்து 20% மேலே சார்ஜ் இருக்குது. 20% மேலே வரும்போது அது ரெட் கலரில் எரியுது. நீங்கள் சார்ஜ் போட்டு மறுபடியும் ஃபுல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஓவராலாக இதோட லுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. சின்னதாக இருக்குது. சின்னதாக நம்ம பேக்கெட்டில் வச்சு கொண்டு வர அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணையும் போட்டு இதில் இன்னொரு 2 ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த 2 ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் ஒன்று, டிரான்ஸ்பெசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது 2 என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன். அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணி கால் பேசுகிறவங்களுக்கு வாய்ஸை மட்டும் அனுப்புது. இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சாதா ஏர்பட் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. டிரான்ஸ்பெசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காதில் போயிட்டு டிரைவிங்கில் போயிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய சவுண்ட்ஸு பின்னாடி வர ஹார்ன் அடிக்குது கேட்காது, காதை அடைச்ச மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஏர்பட்ஸில் இந்த மூடை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஏர்பட்டில் இருக்கக்கூடிய மைக் ஆன் பண்ணி காதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர்பட்டோட ஸ்பீக்கரில் நம்மளுக்கு உள்ளே கேட்குது. அது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக எனக்கு பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஹார்ன் சவுண்டுக்கு அடிக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது காதை அடைச்ச இந்த டிரான்ஸ்பெசியில் வச்சுருக்கும்போது காதை அடைச்ச மாதிரி இருக்கும். அடைச்ச மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மைக் ஆக்டிவேட் ஆகி உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பீக்கர் மூலமாக நம்மளுக்கு கேட்குறதுனால பக்கா கிளியராக இருக்குது. நம்ம அந்த ஒரு ஹார்ன் அடித்தவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். நாய்ஸ் கேன்சலிங்கிறது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி நம்ம பேசுகிறவங்களுக்கு வாய்ஸை சூப்பராக சென்ட் பண்ணிடுது. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கிளியராக கேட்குற மாதிரி பண்ணுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டைம் பேர் பண்ணியிருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த ஏர்பட்டை உள்ளே வச்சுட்டு அந்த மூடிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்குது. ஓப்பன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்குது. ரொம்ப சூப்பரான ஒர்க் ஆகுது. இப்போ நான் உங்களை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அது என்ன ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லி இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.
என்ன உங்களோட இது எவ்வளோக்கு வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கெஸ்ஸிங் என்னங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி இதில் போட்டிருக்கிற விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் பாருங்கள், 24,999 ரூபா, 25,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. இதுவே நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் PREETHAMJJ அஃபீஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம். சாங்ஸு, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம ஏர்பட் ப்ரோவோட அஃபீஷியல் ஆப்பிளோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துவிட்டோம். அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஏர்பட்டோட ஒரு ஆட் உள்ள வெப்சைட்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே A to Z இவங்களே இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் 42,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அந்த வால்யூம் பட்டன் சொன்ன பார்த்திங்களா, அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஹோல்டு பண்ணுறது மூலமாக நம்மளோட இந்த ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் தான். கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாமே இதே ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது இதோட ப்ரைஸ். இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய ஆர்டர் நவ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி உள்ள ரேட்டை காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள், 24,900 ரூபா கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி ரேட்டு 99 ரூபா. இதில் கம்மியாக இருக்குது. இது ரேட்டு வந்து வேரியண்ட் ஆகிட்டே இருக்கும். இதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். எப்போ நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாத, அப்போ என்ன ரேட் இருக்கும் அந்த ரேட்டு இதில் காட்டுவாங்க. நீங்கள் அந்த வெப்சைட் மூலமாக பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க. நான் பண்ண மாட்டேன், ஆனால் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் பக்காவாக ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஏர்பட்லேயே இதுதான் நம்பர் 1 பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொடுக்குற காசுக்கு சூப்பராக இருக்குது. இன்னத்த டேட்டில் இந்த ரேட்டில் இருக்குது. டேட்டை நீங்கள் கீழே பார்த்துங்க. தேங்க்யூ. பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இந்த நக்குத் தருவாய்.